முதலமைச்சரை சந்தித்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். நேற்றிலிருந்து மண்டல வாரியாக செயல்வீரர்கள் கூட்டம் போடுவதை பற்றி நான் சொன்னேன். திருச்சி மாநாட்டை சிறப்பாக நாங்கள் நடத்த திட்டமிடுகிறோம். அதற்காக அனைத்து மாவட்டங்களின் செயல்வீரர்களையும் நான் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நேற்று தான் தொடங்கி வைத்தேன். ஒரு 2000 பேர் கலந்து கொண்டார்கள். 10 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடந்தது. அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை பார்த்துவிட்டுத்தான் உணவருந்தவே போனேன். ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் இந்த அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை, ஒரு கருத்து, விமர்சன கருத்தாக நான் வைத்தது இல்லை, வைக்கவும் மாட்டேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று தங்கள் தந்தையாரிடம், தலைவரிடம் அவர் இறுதி மூச்சு அடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் நான் உறுதியளித்ததை மேடையிலேயே நேற்று கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய 61 வருட பொது வாழ்வில் 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றியவன். அதற்கு பிறகு இப்பொழுது 31 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திமுகவை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இனி இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடை நிழலில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை தகர்க்க வேண்டும், தமிழகத்திலே அதை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று இமயமலையை கூட அசைத்து விடலாம். ஆனால் திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே இருந்து யாரும் அசைக்க முடியாது என்ற உணர்வு 18 வயதிலே அண்ணாவுக்கு முன்னர் நான் பேசிய அந்த நாளிலிருந்து திராவிட இயக்க கொள்கைகளும் லட்சியங்களும் தான் என்னுடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதியோட்டத்தோடு என் இதய துடிப்போடு கலந்த ஒன்றாகும். அதனால்தான் கூட்டணியிலே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் கேபினெட் அமைச்சராக நான் வர வேண்டும் என்று சொன்னபோது ஒரு காலம் முடியாது என்று சொன்னவன். அந்த கூட்டணியிலே அண்ணன் முரசொலி மாறனும் நானும் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே கையெழுத்து போட்டிருக்கிறோம். அதிலே காஷ்மீரை பற்றி அந்த அஜெண்டாவிலே ஒரு வரி கிடையாது, வக்ஃபோர்டை பற்றி ஒரு வரி கிடையாது. மதச்சார்பின்மையை தன்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையான மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் அந்த நேஷனல் அஜெண்டாவிலே அவர்கள் போட்டிருந்தார்கள். நான் நாடாளுமன்றத்திலே அதை எடுத்து காட்டி என்ற பெட்டியில் எப்பொழுதும் இருக்கும் நேஷனல் அஜெண்டா. ஆகவே நம்முடைய கொள்கைகளுக்கு விரோதமாக வாஜ்பாய் அரசு இருந்தபோது அவர்கள் செல்லவில்லை. ஆனால் நரேந்திர மோடியோடு அவர்களுடைய கட்சியோடு கூட்டு வைத்த பின்னர் அவர் குஜராத் பயணம் போயிருக்கிறார். எனக்கு செய்தி வருகிறது, கொலைகார ராஜபக்சேவை அவர்கள் பிரதம மந்திரி பதவி பிரமாணம் எடுக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. உடனே நான் மின்னஞ்சலிலே ஒரு 3 பக்கம் கடுமையாக விமர்சித்து நான் தலைமை அமைச்சருக்கு அனுப்பினேன். அவர் குஜராத்தில் இருந்தார். மறுநாள் அவர் டெல்லி வந்துவிட்டு உடனே எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் குஜராத் பவனுக்கு நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம். அவரும் பக்கத்திலே அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் குஜராத்திலே வந்து மத நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் ஆங்கிலத்திலே பேசியதை நான் தான் குஜராத்தி மொழியிலே மொழிபெயர்த்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். அதை எப்படி மறக்க முடியும்? முரளி மனோகர் ஜோஷி வந்து நான் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணப்ப அவரை திருப்பி அனுப்பிட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எங்க நெஞ்சில குத்திட்டீங்களே, முதுகுல இல்ல நெஞ்சிலேயே குத்திட்டீங்களே தமிழர்களுக்கு. நீங்க அந்த கொலகார பாவிய இசை பிரியாவை கற்பழித்து நாசமாக்கிய ராணுவ வீரர்கள் கொட்டமடித்ததை சேனல் 4 உலகமெல்லாம் காட்டியதே அந்த கொலைகாரனை, 8 தமிழர்களை நிர்வாணமாக நிற்க வைத்து சுட்டுக் கொண்ட அந்த கொலைகாரனை, 1,37,000 பேர் அப்பாவி மக்கள், ஆயுதம் ஏந்தாத மக்களும் அவர்கள் வன்னி காட்டிலே அந்த வழியாக வருகிற அவர்களை அனைவரையும் சுட்டு படுகொலை செய்து ஆயிரக்கணக்கான பெண்களை கற்பழித்து நாசம் செய்து இன்றைக்கு 90,000 விதவைகள் ஈழத்திலே தமிழ் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமான அவனை நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்து தமிழர்கள் உலகெங்கிலும், இந்தியாவிலும், ஈழத்திலும் இப்படி ஒரு
நிலை இந்திய அரசு பிரதமர் ஏற்றுக்கொண்டாரே, வழக்கம் போல இருப்பவர்களை போலத்தானே இந்த நரேந்திர மோடியும் இருக்கிறார், துரோகம் செய்கிறார் நமக்கு என்று சொல்லிவிட்டு இதற்கு பிறகும் நீங்க உடனே அருண் ஜேட்லி பக்க நாடுகளினுடைய நேசமும் நட்பும் நமக்கு வேண்டுமல்லவா என்றார். மிஸ்டர் ஜேட்லி, கீப் குவைட், டோன்ட் இன்டர்ஃபியர், ஐ ஆம் போரிங் மை சென்டிமெண்ட் என்று சொன்னவர் அவர் ஒன்றும் பேசவில்லை. நான் எல்லாம் சொல்லிவிட்டு, நான் ஓரளவு விவசாய குடும்பத்திலே, கொஞ்சம் வசதி உள்ள குடும்பத்திலே பிறந்து, காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர். நான் என்னை பொறுத்தமட்டில் ஒரு கொள்கை என்றால் அதிலே உறுதியாக இருப்பவர். அது இந்திய எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஈழ விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டை விரட்டியடிப்பதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு திட்டங்களை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, உறுதியாக இருப்போம் நாங்கள். அதே நேரத்தில் இந்த துரோகத்தை நாங்கள் மன்னிக்க முடியாது. நீங்கள் திரும்ப அழைக்காவிடில், வித்ரா பண்ணாவிடில், இல்ல நான் டின்னரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. டின்னரை கேன்சல் பண்ணானுங்க, பதவி பிரமாணத்துக்கு தான் அவன் வந்து உட்கார்ந்து இருப்பான்ல. நீங்கள் அப்படி அழைக்கிறதா இருந்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.